இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. பலியென உணவை தருகின்றோம் நீதும் பசித்தோர்க்கு உணவிட மறக்கின்றோம். பலியென உணவை தருகின்றோம் நீதும் பசித்தோர்க்கு உணவிட மறக்கின்றோம். கடமை முடிந்தென நினைக்கின்றோம். கடமை முடிந்தென நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இத்திருப்பலியிலே கொரோனா கொள்ளை நோயிலிருந்து மக்கள் விடுவிக்கப்பட மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் சுகம் பெற்று இல்லம் திரும்ப இந்த கொரோனா பணிக்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிற மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருக்க அனைவருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவர் மிக விரைவில் இந்த உலகத்தை விட்டு இந்த கொரோனா கொள்ளை நோயை அனுப்பிவிடுவார் என்ற நம்பிக்கையில தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மகள் உன்னோடு மனம் புரிவதற்கென்றே ஆண்டவர் உங்களை என்னிடம் அனுப்பியுள்ளார். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 10, அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 1, 9 முதல் 14 மற்றும் அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 4 முதல் 8 முடிய. அந்நாட்களில் தோபியாவும் அசரியாவும் மேதியா நாட்டினுள் சென்று
எக்பத்னாவை நெருங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எக்பத்னாவை அடைந்த பொழுது தோபியா அஸ்ரியாவிடம், சகோதரர் அஸ்ரியா, உடனே என்னை நம் உறவினர் ரகுவேலின் வீட்டிற்கு அழைத்து செல்லும் என்றார். எனவே ரஃபேல் அவரை ரகுவேலின் வீட்டுக்கு அழைத்து சென்றார். ரகுவேல் தம் வீட்டு முற்றத்து கதவு அருகே அமர்ந்திருக்க அவர்கள் கண்டு முதலில் அவரை வாழ்த்தினார்கள். அதற்கு அவர், இளைஞர்களே வணக்கம், உங்களுக்கு நலம் பெருகட்டும் என்று அவர்களை வாழ்த்தினார். பின்னர் அவர்களை அவர் வீட்டிற்குள் அழைத்து சென்று தம் ஆடுகளுள் ஒன்றை அடித்து அவர்களை சிறப்பாக உபசரித்தார். அவர்கள் குளித்த பின் கை அலம்பிவிட்டு உணவு அருந்த அமர்ந்தார்கள். தோபியா அஸ்ரியாவிடம், சகோதரரே, என் உறவினரான சாராவை எனக்கு மனம் செய்து கொடுக்குமாறு ரகுவேலிடம் கேளும் என்றார். இச்சொற்கள் ரகுவேலின் செவியில் விழுந்தன. அவர் இளைஞரிடம், நீ இன்று இரவு உண்டு பருகி மகிழ்வுடன் இரு. தம்பி, என் மகள் சாராவை மணந்து கொள்ள உன்னை தவிர உரிமையுள்ள மனிதர் வேறு எவரும் இல்லை. உன்னை தவிர வேறு எவருக்கும் அவளை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் நீ என் நெருங்கிய உறவினன். ஆயினும் தம்பி, உன்னிடம் ஒரு உண்மையை கூற விரும்புகிறேன். அவளை நம் உறவினர்களுள் 7 மனம் முடித்து கொடுத்தேன். அவளை கூடுவதற்கு நெருங்கிய அன்றிரவே அவர்கள் அனைவரும் இறந்தார்கள். இப்பொழுது தம்பி உண்டு பருகு, ஆண்டவர் உங்கள் இருவருக்கும் நல்லது செய்வார் என்றார். அதற்கு தோபியா, நீங்கள் இதை பற்றி ஒரு முடிவுக்கு வரும் வரை நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன் என்றார். ரகுவேல், சரி செய்கிறேன். மோசேயின் நூலில் விதித்துள்ளபடியே அவளை உனக்கு மனம் முடித்து கொடுப்பேன். உனக்கு அவளை கொடுக்கும்படி விண்ணகத்தில் உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆகவே உன் உறவினளை ஏற்றுக்கொள். இனி நீ அவளுக்கு உரியவன், அவள் உனக்கு உரியவள். இன்று முதல் என்றுமே அவள் உன்னுடையவள். தம்பி, விண்ணக ஆண்டவர் இன்று இரவு உங்களை காப்பாராக, உங்கள் மீது இரக்கமும் அமைதியும் பொழிவாராக என்றார். ரகுவேல் தம் மகள் சாராவை அழைக்க அவள் வந்தாள். அவளது கையை பிடித்து தோபியாவிடம் கொடுத்தார். மோசேயின் நூலில் விதித்துள்ள சட்டங்கள் முறைமைகளின்படி இவள் உனக்கு மனைவியாகிறாள். இவளை ஏற்றுக்கொண்டு உன் தந்தையின் வீட்டுக்கு இனிதே அழைத்து செல். விண்ணக கடவுள் உங்களுக்கு அமைதி அருள்வாராக என்றார். பின்பு அவர் சாராவின் தாயை அழைத்து ஓர் ஏட்டை கொண்டு வர சொன்னார். மோசேயின் சட்டம் விதித்துள்ளபடி சாராவை தோபியாவின் மனைவியாக்கும் திருமண ஒப்பந்தத்தை அதில் எழுதி கொடுத்தார். அதன்பின் அவர்கள் உண்டு பருக தொடங்கினார்கள். சாராவின் பெற்றோர் வெளியில் சென்று அறையின் கதவை மூடினர். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து மன்றாடுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறையினருக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினர் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழ செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் அதிகாரம் 128, இறை வார்த்தைகள் 1, 2, 3 மற்றும் 4-5 முடிய. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்ன அற்புத ராகங்களே இறை உன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உமை காணவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உனை காணவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமதே. அதிகாரம் 12, இறை வசனங்கள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்று பதில் கூறிக்கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அருமையான இறை சிந்தனை நம்முடைய குடும்பத்திற்காக, கணவன் மனைவிக்காக தரப்படுகிறது. முதலிலே இந்த திருப்பாடலை பார்க்கிற போது திருப்பாடல் 128 அழகாய் கூறுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். கணவன் மனைவி தங்களுடைய திருமண உடன்படிக்கைக்கு ஏற்றாற் போல ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற போது பேறு பெற்ற கணவன் மனைவியாக குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாறுகிறது என்பதுதான் இன்றைய இறை சிந்தனையாக இருக்கிறது. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு கணவரும் ஒவ்வொரு மனைவியும் வாசிக்க வேண்டியதா இன்றைய முதல் வாசகம் அமைகிறது. இறையேசுவில் பிரியமானவர்களே, தோபியா என்கிறவர் தோபித்துடைய மகனாக இருக்கிறார். தோபியாவுக்கும் சாராவுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டு திருமணம் முடிகிறது.
அவர்கள் படுக்கையில் இருந்து எழுந்து இப்படியாக ஜெபிக்கிறார்கள். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திடு. தன்னுடைய மனைவி எப்படி கூப்பிடுகிறார் பாருங்களேன் இயேசுவில் பிரியமானவர்களே, அன்பே எழுந்திடு. இன்னைக்கு குடும்பத்தில் கணவர்கள் ஆணாதிக்கத்தோடு இருக்கிறார்கள். எப்படி நம்முடைய மனைவியை கூப்பிடுகிறோம் என்று யோசிக்க வேண்டும். பல வகையான தகராத வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், பல வகையான மதிப்புக்கு கீழாக உள்ள வார்த்தைகள், மதிப்பு அளிக்கக்கூடிய வார்த்தைகள் இல்லாத வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திடு முதலிலே. இரண்டாவது, நமது ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்தருள்வார். ஆண்டவர் நம்மை காத்தருள்வார்ன கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு உந்து சக்தி தருவதை பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கிறோம் இயேசுவில் பிரியமானவர்களே, பணிந்து மன்றாடுவோம் என்பது. பணிந்து மன்றாடுவோம். நான்காவது, சாரா எழுந்து நின்றாள். ஐந்தாவது, இருவரும் இணைந்து மன்றாடினார்கள். இதான் முக்கியமாக இருக்கிறது. குடும்பத்தில் இன்னைக்கு பார்க்கிற போது கணவன் மனைவி இணைந்து ஜெபிக்கிறோமா? இணைந்து ஆண்டவரிடம் மன்றாடுகிறோமா? வேலை பளு இருக்கிறது, மனைவிக்கு எனக்கு எப்பொழுதுமே சமையல் அறையில் வேலை, மனைவிக்கு எப்பொழுதுமே தொலைக்காட்சியின் முன்பாக வேலை, கணவன் எப்பொழுதுமே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன், குடும்பத்துக்காக உழைக்கிறேன், இரவு நான் வந்தவுடன் சோர்வடைந்து விடுகிறேன், என்னால் ஜெபிக்க முடியாது. அப்படியாக நம்முடைய குடும்பம் இருக்கிறது. இங்கு பாருங்க இயேசுவில் பிரியமானவர்களே, இருவரும் இணைந்து மன்றாடினார்கள். எப்படி மன்றாடுகிறார்கள்? எங்கள் இறைவா உம்மை போற்றுகிறோம். திருமண உடன்படிக்கையிலே எங்களை இணைத்த இறைவா உம்மை போற்றுகிறோம். அனைத்தையும் படைத்தவரே இறைவா உம்மை போற்றுகிறோம். எங்கள் மூதாதையர்களுக்கு ஆசீர்வாதித்து தந்த இறைவா உம்மை போற்றுகிறோம். நாங்கள் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழ்ந்திட உம்மை போற்றுகிறோம் என்று அவர்கள் ஜெபம் அப்படி அமைகிறது. இறுதியாக கரங்களை பிடித்து ஆமேன் ஆமேன் என்று கூறி தங்களுடைய ஜெபத்தை முடிக்கிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, அழகான இன்றைய முதல் வாசகம் நமக்கு சிறப்பான செய்தியை தருகிறது. இணைந்து ஜெபிக்கிறார்கள், இணக்கமாக வாழ்கிறார்கள், இணை பிரியாமல் எங்களுடைய முதுமை வரை நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் ஜெபிப்பதாக பார்க்கிறோம். இவர்கள் இப்படி இணைந்து ஜெபிக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அவருடைய வாழ்க்கையினுடைய முன்பகுதியை பார்க்கிற போது ஒரு திக்கற்ற நிலை, ஒரு சவாலான நிலை. படுக்கைக்கு வந்தால் இறந்து விடுவோம் என்ற ஒரு பயத்திலே தோபியாத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். இதுதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். கணவன் மனைவி ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற போது, கணவன் மனைவி ஆண்டவருக்கு அஞ்சி ஜெபிக்கிற போது, இணைந்து ஜெபிக்கிற போது இணக்கமான வாழ்க்கை கிடைக்கிறது. இணக்கமான வாழ்க்கை இருக்கிற போது இணை பிரியாமல் நாம் வாழ்கிறோம் என்ற செய்தியை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தருகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிற போது இயேசுவில் பிரியமானவர்களே, இது எப்படி சாத்தியம்? கணவன் மனைவி என்றாலே பிரச்சனை தான், குடும்ப வாழ்க்கை என்றாலே பிரச்சனை தான், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்கு இருக்கிறது என்றெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிறோம். இது ஒரு புறம் இருந்தால், பிரச்சனை இல்லாத குடும்பம் திருக்குடும்பமாய் நம்முடைய குடும்பம் எப்படி மாறுகிறது என்று பார்க்கிற போது இதோ இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இது சாத்தியம். குடும்ப வாழ்க்கையிலே அன்பு சாத்தியம், குடும்ப வாழ்க்கையிலே இணைந்து ஜெபிப்பது சாத்தியம் என்பதை வாக்குத்தத்தமாக தருகிறது இன்றைய நற்செய்தி வாசகம். உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகி கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பதாம் முதன்மையான கட்டளை. அப்போ நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் தருகிற போது, படுக்கைக்கு முன்பும் படுக்கைக்கு பின்பும் ஆண்டவருடன் ஜெபிக்கிற போது, உணவு அருந்துவதற்கு முன்பும் உணவு அருந்திய பிறகும் ஆண்டவருடன் ஜெபிக்கிற போது, எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் தான் நமக்கு முதல், ஆண்டவர் தான் எல்லாம் என்று ஆண்டவரை நாம் முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடு நாம் அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, உன் மீது நீ அன்பு கூறுவது போலவே உனக்கு அடுத்து இருப்பது மீது அன்பு கூறுவாயாக. இன்றைய முதல் வாசகத்தோடு நாம் தொடர்புபடுத்தி பார்க்கிற போது, உனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று பார்க்கிற போது, உன் மனைவி தான் உனக்கு அடுத்திருப்பவள், உன்னுடைய பிள்ளைகள் தான் உனக்கு அடுத்திருப்பவர்கள் என்பதை உணர்ந்து நாம் வாழ்கிற போது நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் நம்முடைய இல்லற வாழ்க்கையும் நல்லறமாக அமைகிறது. குடும்பத்திலே பிரச்சனைகள், சவால்கள், சோதனைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அன்பாய் ஒருவர் மற்றவரை நேசித்து பழகி நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிற போது இன்பமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதுதான் இன்றைய ஒரு சித்தமாக இறை சிந்தனையாக இருக்கிறது. ஆண்டவர் இதைதான் கணவன் மனைவியாக உங்களிடம் விரும்புகிறார். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முதலிலே கடவுளை அன்பு செய்வோம். கடவுளை அன்பு செய்வது போலவே ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதுதான்
கடவுள் விரும்புகிற இறை ஆசீர்வாதமாக, இறை ஆட்சியின் விடயமாக இருக்கிறது. வாழ்வோம், இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பமாக மாறிட இனிதாய் தொடர்ந்து இத்திருப்பலியிலே செபிப்போம். ஆமென். இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பின் கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பின் கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனே உன் திரு பாடுகளால், தேவனே உன் திரு பாடுகளால் என்னை தீர்ச்சிடவோ நீ இருந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பின் கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கு பயன்பட உதவுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் கடவுளின் படைகளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை கொடிய கொரோனா நோயிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றன திருத்தூருக்கு முடிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகிற அமைதி
என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறையின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னுள்ளத்தில் எழுந்தல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். இறைவன் அழைக்கின்றார், இனிய உணவிற்கு இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிய உணவிற்கு இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். அப்பத்தை கையெடுத்து அன்புடனே கொடுத்து, அப்பத்தை கையெடுத்து அன்புடனே கொடுத்து, இது என்னுடல் என்றார், எல்லோரும் முன்னும் என்றார், இது என்னுடல் என்றார், எல்லோரும் முன்னும் என்றார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறைவார்த்தையின் பேழைகளாக வாழ்ந்திட சென்று வாழுவோம். வாழ்வின் பயணம் தொடங்குகின்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும்
சூசை தந்தையின் மங்களங்கள்